சமீப காலமாவே சோசியல் மீடியா ஃபுல்லா சங்கீதா அவர்கள பத்தி நெறைய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில அவங்களோட தாலி குறித்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா கொண்டாட்டத்துல திரிஷா அவர்கள் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது சங்கீதா அவர்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரும் ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதற்கு முன்னாடி வரைக்கும் ஜேசன் சஞ்சயாக இருக்கட்டும், அவங்களோட பொண்ணாக இருக்கட்டும், நெறைய பேர் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பா கூட மறுபடியும் பேசுங்க. அவர் கூட வந்து நீங்க பேசினா தான் அந்த கோவம்லாம் போகும். மறுபடியும் நம்ம எல்லாருமே ஒண்ணா இருக்கலாம். தயவு செஞ்சு அந்த தாலிய மறுபடியும் கழுத்தில போடுங்க அப்படின்னு. ஏன்னா சங்கீதா அவர்கள் 2020 சண்டைக்கு அப்புறம் அந்த ஒரு தாலிய அணியவே இல்லையாமா. அவ்வளோ கோவமா இருந்திருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா இவங்க எல்லாருமே சேர்ந்து பேசி அவங்களோட மனச மாத்திருக்காங்க. இதனால அவங்க என்ன முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, இந்த ஒரு கல்யாண நாளுக்கு விஜய் சார் கையாலேயே மறுபடியும் அந்த தாலிய அணிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்திருக்காங்க. இந்தியா வரலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்குமே இருந்திருக்காங்க. பட் இது எல்லாமே திரிஷா அவர்கள் கலந்துக்கிட்ட அந்த ஒரு ஃபங்ஷனால மொத்தமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ரொம்பவே கோவமாகியிருக்காங்களாமா. நீங்க எல்லாருமே என்னென்னமோ சொன்னீங்க, என்னென்னமோ என்கிட்ட வந்து பேசுனீங்க. பட் இப்போ மறுபடியும் அவரு அதே ஒரு விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் இந்த மாதிரியான டைம்ல அவங்கள்ட்ட பேசாம இருக்கலாம். அவங்கள பார்க்காம இருக்கலாம். ஒரு பொது நிகழ்ச்சிக்கு கூட அவங்க வராங்க அப்படின்னா, அத எந்த விதத்தில என்னால ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அவங்க அந்த ஒரு விஷயத்த டோட்டலாவே ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனா, அந்த தாலிய அணிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்தாங்க இல்லையா? இப்ப அத அறவே வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். ஏன்னா, அவரே என்ன அந்த மாரி தான் வச்சிருக்காரு அப்படிங்கும்போது, அவர் கட்டின தாலிய ஏன் நான் மறுபடியும் கழுத்தில போட்டுக்கணும்? இதுக்கு மேல என்னால அந்த தாலிய போட்டுக்க முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே கோவமாகியிருக்காங்களாமா. இதனால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஒரு விஷயத்த என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருந்திருக்காங்க. உண்மைய சொல்லப்போனா சங்கீதா அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்பவே கரெக்ட்டு தான். ஈவன் தோ விஜய் சாரும், த்ரிஷா மேமும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும் கூட, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க ஒய்ஃப் வந்து இப்ப தான் டிவோர்ஸ வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, மனசு மாற போறாங்க அப்படிங்கிற மாரியான இருக்கக்கூடிய டைம்ல, இப்படி ஒரு சம்பவம் நடந்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். அந்த ஒரு கோவம் தான் சங்கீதா மேமுக்கு ரொம்பவே அளவுக்கு அதிகமா வந்திருக்கு. அதனால தான் இந்தியா நான் வரப்போறதும் இல்ல, அவர் கூட பேச போறதும் இல்ல, அவர் கட்டின தாலிய மறுபடியும் நான் அணிஞ்சுக்க போறதும் இல்ல அப்படிங்கிற ரொம்பவே கோவமான ஒரு முடிவ எடுத்திருக்காங்க. இதனால மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறது யாரு அப்படின்னா, ஜேசன் சஞ்சய் அவர்கள் தானாமா. அதற்கு மிக முக்கிய காரணம் சமீப காலமா அவர் தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ இணைக்கணும் அப்படிங்கிறதற்காக நெறைய போராடி வந்துட்டு இருக்காரு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் எப்ப அவங்க அப்பாவ பத்தி பேச ஆரம்பிச்சாரோ, அதற்கடுத்து நெறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. குறிப்பா அவங்க அம்மா டிவோர்ஸ் வாங்கினதாக இருக்கட்டும், இவங்களோட கல்யாண நாள் வரப்போது இவங்கலாம் மீட் பண்ண போறாங்கங்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவரு பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு நாள்ல அந்த தாலிய கட்ட வச்சிடலாம்னு நெனச்சிட்டு இருந்தாரு. பட் அது எல்லாமே ஒரே ஒரு ஃபங்ஷனால மொத்தமா சிதைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும்போது, உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.